அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். நான் நிறைய ஞானிகளை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அவருக்கு சும்மா இரு அப்படின்னு சொல்கிறது மௌனோபதேசம் தான் சும்மா இருன்னு சொல்லியிருக்காங்களா, இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் என்னங்க? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் ஐடி இன்ஜினியர் இருக்கீங்க. ஏன்பா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். இப்போ நாளைக்கு போய் என்ன பண்ணிடுறேன்னு அதை எழுதி கொடுத்துடும். வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. எழுதி கொடுத்து வேலை விட்டு வாங்கன்னு சொல்லிங்கிறேன். தூக்கிடுவாங்கல்ல, நீயே வந்துடுன்ற அவன் தூக்கத்துக்கு முன்னே. அப்போ தான் சும்மா இருக்க முடியும். சும்மா இருக்கிறேன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை. அதனால் மகான் சொன்னார், சும்மா இருந்து சுகம் பெறுன்னா. நான் சும்மா இருந்து சுகம் பெறுனா நீ வேலை வெட்டி பொண்டாட்டி புள்ள குட்டிலாம் வச்சு சும்மா இருக்க முடியுமா? வயிறு இல்லை உனக்கு, பசி இல்லை உனக்கு, சம்பாதிக்க வேணா பொண்டாட்டி கட்டயத்து சாவடிச்சிடுவான். அதனால் அதெல்லாம் பேசக்கூடாது. உனக்கு கொடுத்த உபதேசத்தை நீ சீராக பண்ணு. சும்மா இருந்தீன்னா வேலைக்கு போக முடியுமா? அப்புறம் எப்படி வருமானம் வரும்? அதுதான் ஞானத்துக்கு வழி. ஆனால் இருக்க முடியாது மனுஷனால. இன்னைய சமுதாயத்தெல்லாம் ஒழிச்சே ஆகணும், ஓடி ஆகணும். கலியுகம் இது. அப்போ அவன் ஓடி ஓடி ஒழிச்சாதான் அவன் குடும்பத்தை அவன் காப்பாற்ற முடியும். அப்படி காப்பாற்றினா தான் அவன் நிம்மதியாக வீட்டில் படுக்க முடியும். ஆனால் இதையும் தாண்டி இறைவன் இருக்கிறான்ற நினைவோட வாழுங்க. அதுதான் வாழ்க்கை. இந்த ஒரு பிறவிலே நீ இப்போ நீ எதுக்கு ஐடியில் வேலை செய்கிற அளவுக்கு எதுக்கு படிக்கணும்? கடவுளை தேடுறவனுக்கு படிப்பு தேவையில்லை. ஏன்னா படிப்புன்றது மனம் சம்பந்தப்பட்டது, கடவுள்ன்றது அறிவு சம்பந்தப்பட்டது. அதுக்கு படிப்பு தேவை கிடையாது. இந்த பிறப்பில் நீ சீராக செய்யணும்னா அடுத்த வாட்டி படிக்க மாட்டேன், வீட்டில் இருந்து சின்ன வயசில் ஓடி போடுவேன். அப்போ சும்மா இருக்க முடியும். இப்போ சும்மா இருந்தீங்கன்னா விபரீதமாக மாறிடும். சொல்லு. அடுத்த கேள்வி, தன்னை அறிதல். அதில் நான் நிறையா ஆராயும் போது மனசு இருக்கு, புத்தி இருக்கு, உடம்பு இருக்கு. புத்தி சொல்றது மனசு கேட்க மாட்டேங்குது, மனசு சொல்றது நான் சொல்றது மனசு கேட்க மாட்டேங்குது. எதுவோ எல்லாம் கேட்டுச்சுன்னு சொன்னா இங்க ஒரு குறிக்காக்கா கூட இருக்காது. ஒன்று சொல்றத ஒன்று கேட்டுதுன்னா இங்க யாருமே வரமாட்டாங்க. ரொம்ப அழகா சொல்லுவார் திருமூலர், ஆரியன் நல்லான் குதிரை இரண்டுண்டு வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை, கூறிய நாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானேன்னு வரும். அப்போ இந்த ஐம்புலன்கள் இருக்குது, 5 திசையில் ஓடுது. இதை சேர்த்து பிடிக்கும் என்னால் முடியல, நான் என்ன சாமி பண்ணுறதுன்னு திருமூலர்கிட்ட கேட்டால் திருமூலர் சொல்கிறாரு, நல்ல குரு கிட்ட போ. குரு கிட்ட போகிறது பெரிய விஷயம். ரோட்டில் போகிறவங்களாம் குரு கிட்ட வந்துடலாம். ஆனால் நல்ல சீடனாக இரு, குரு சொன்னதை தப்பாம செய். இந்த 5 புலனும் வாரி பிடிச்சி நான் வசப்பட்டுட்டோன்றாரு. ஆனால் நான் இங்கே எல்லாருக்கும் சொல்லிடுறேன், கேட்டாண்டே எல்லாம் நான் சொன்னதெல்லாம் கொட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஏன்னா இங்கே சொன்னதை நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போனால் அந்த ஆள் சொல்லிடுவான், நான் வீட்டில் யார் வம்பு படுறதுன்றான். இப்படி இருக்குது. அதனால் இங்கே இந்த மக்கள்லாம் என்ன எவ்வளவோ விஷயங்களை இந்த உலகத்துக்காக சொல்லணும்னு சொல்லின்னு இருக்கிறேன். ஆனால் மக்களுடைய மனம் எப்படிக்குன்னா கருங்கல் மாறிக்குது. ஆணி அடித்தா இறங்க மாட்டேங்குது, வளைஞ்சி போகுது, உடஞ்சி போகுது. ஆனால் மண் செவத்தில் ஆணி அடித்தா சருன்னு போகும். இந்த மனமாகப்பட்டது மண் செவர் மாதிரி இருக்கணும். நான் பேசுறது அப்போ தான் மனத்துக்குள்ளே இறங்கும். கல் செவர் மாதிரி இருந்தால் நான் என்ன கத்துனா கூட இந்த மனுஷனுடைய மனசுக்குள்ளே போலது. அந்த காதோடு போன விஷயத்த கேட்டோடு கொட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறான். அப்புறம் எப்படி ஞானம் கிடைக்கும்? எப்படி மாறுதல் கிடைக்கும்? அது மாதிரி இந்த பாழா போன உடம்புக்குள்ளக்கிற மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு 4 பொருள் இருக்குது. அது 4 திசையில் ஓடும். அதை குரு சொன்னபடி அவன் வீட்டுக்கு போயும் இங்கே என்ன சொன்னோன்னா அதையே செய்தான்னா அது அடங்கும், இல்லைன்னா அடங்காது. கடைசி கேள்வி, நீங்கள் மனமே குருன்னு சொல்லியிருக்கீங்க. மனமே குரு, மனசு குருன்னு இருக்கீங்க, மனமே குரு. ஆனால் அந்த மனசு பார்க்கறதுலாம் ஆசைப்படுறியா? பார்க்கறதுக்கெல்லாம் ஆசைப்படுது, பொருளை பார்த்தா ஆசைப்படுது. மனம் என்ன ஒன்று இல்லைப்பா. மனம் இப்போ இருதயம் இருக்குது, அது கூட என்னென்ன இருக்குது?
ரத்த குழாய் இருக்கு, மண்ணீரல் இருக்குது, கல்லீரல் இருக்குது, நுரையீரல் இருக்குது. இந்த மாதிரி 5 பஞ்சபூதத்தினுடைய நிலையும் ஒன்றா சேர்ந்தது தான் ஒரு கொலை இல்லையா? ஆனால் மனம்னு குடல் இருக்கு, கீழே போனால் ஜீரணம் சாப்பாடு ஆகாரம் போடுறது, அதை ஜீரணப்படுத்துறது, குடல் கிடல் எல்லாம் இருக்குது. மனம்னு என்ன பொருள் இருக்குது? உடம்புல உச்சந்தலைந்து உள்ளங்காலுக்கும் தொடர்ந்து உணவு ஏற்படுது இல்லையா? அந்த உணவு தான். அந்த உணர்வுக்கு எது காரணமாகுது? தெரியலங்க. உயிர் காரணமாக இருக்குது. அந்த உயிரோட எண்ணங்கள் சேரும்போது அது மனமாக மாறுது. மனமாக மாறும்போது உன்னை நீ பார்க்கும்போது மனம் அடங்கும், உலகத்தை பார்க்கும்போது மனம் அடங்காது. நீ ஒரு ஐடி கம்பெனியில் போனால் 4 பேர் 4 சொல்லுவாங்க, 4 பேரையும் கேட்கணும். நீ நான் என்னை பார்க்கணும், நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு தேத்தி போடுவாங்க உன்னை. அதனால் எடுத்த உடனே உச்ச மரத்துக்கு ஏறிடக்கூடாது. பொத்துன்னு கீழே வந்துடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஏற முயற்சி பண்ணுங்க, அது நல்லபடியாக எடுத்து போய் சேர்க்கும் உங்களை. அதனால் ஒரே நாள் இந்த உபதேசங்கள் பெரிய கடவுள் ஆகிறதுக்கு நான் உபதேசம் கொடுக்கல, என்னால் ஆக்கவும் முடியாது. பெரிய ஞானி ஆகாத, நல்ல மனிதர் ஆகிறதுக்காவது இதில் பழகுங்க. நான் உபதேசம் கொடுக்குறது நல்ல மனுஷனாக இருக்கணும்ன்றதுக்கு தான் உபதேசம் கொடுத்துன்னுக்கிறேன். ஏன்னா தோற்றங்கள் மனித தோற்றங்கள் தான், ஆனால் உள்ள மிருகங்கள் 1000 வாழுது. அதில் அந்த 1000 மிருகங்கள் 1000 ஆட்டி படைப்பு பண்ணுது, நன்மையை செய்து உலகத்தில் தீமையை செய்து எல்லா செயல்களுக்கும் ஈடுபடுது. ஆனால் அந்த மிருகத்தை தூக்கி வெளியே போட்டு நல்லதை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கின்னு மனிதனாக ஆகிறதுக்கு பழகுங்க. அந்த பழக்கத்துக்கு தான் இங்கே உபதேசம் கொடுத்துங்கிறேன். அதை பழகினீங்கன்னாவே தீமையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்களோ, பாவத்திலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இதை 3க்காக தான் இவ்வளோ காட்டு கத்தின்னுக்கிறேன். அதனால் அதை நினச்சி செய்யுங்க. எடுத்த உடனே உச்சந்தலைக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்க முடியாது, போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா பொண மாதிரி கடப்பை, பொண மாதிரி கந்த உன் பொண்டாட்டி செத்து போட்டேன்னு எடுத்து போட்டுருவா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார். ஒரு சீடர் அவருக்கு, அவர் சொல்கிறாரு, உலகத்தில் என் பொண்டாட்டி மாதிரி கருணை உள்ள பொண்டாட்டி யாரும் இல்லைங்க அப்படின்றார் அவர். ஏன்னா இது ஒவ்வொரு புருஷனும் ஏமாந்து போகிறதுக்கு வழி அது. உடனே எங்கள் அம்மா மாதிரி ஒரு அம்மா உலகத்தில் இல்லைங்க அப்படின்றார் அந்த சீடர். அப்படியாப்பா, இதெல்லாம் நம்பக்கூடாதுப்பா, நீ உன்னை நம்பணும்பான்றாரு. இல்லைங்க, நீங்கள் சொன்னால் நான் எடுத்துக்க மாட்டேங்க, என் பொண்டாட்டினுடைய செயல் எனக்கு தெரியாதா, எங்கள் அம்மாவனுடைய செயல் எனக்கு தெரியாதா அப்படின்றாரு. அப்படியா, நீ தெரிஞ்சுக்கணுமா, நேராக போ. அவர் அடாயோகம்னு செய்வார். அடாயோகம் கேள்விப்பட்டுக்கிறியா? அப்படி அப்படியே செத்து போன மாதிரி கை காலெலாம் நீட்டிக்கு நிற்பான். அது மாதிரி போய் அடாயோகம் பண்ணி படுத்துக்கோன்றாரு. இவர் படுத்துக்கினார். எல்லாருக்கும் செத்து போட்டாங்கன்ட்டு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அலௌன்ஸ் பண்ணோன்னே ஊர் ஜனம் வந்துடுச்சு. ஆனால் பணத்தை எடுத்து போய் வெளியே போடணும். பணத்தை தூக்கி என்ன போனால் கையங்கால் நீட்டிங்கதில்ல, நல்லா செத்து போயிருந்தால் ஒன்று வாசப்பட்டியில் எடுத்துன்னு போயிடலாம். இதை கையங்காலம் முடிச்சுன்னுக்குது. உடனே ஊர் ஜனம் என்ன பண்ணுச்சு, கெட்டப்பாடு எடுத்தது வாசப்பட்டியை குத்தி அகலப்படுத்தி எடுத்து போயிடலான்ட்டு. உடனே பொண்டாட்டி சொல்கிறா, அந்த பாழா போனை வச்சுக்கிட்டு இந்த ஒரு வீடு தான், இதை வேற ஒடிச்சு போட்டுறாதீங்க அப்படின்ட்டா. அதையும் கேட்டுக்கணும். இவன் பணம் போடுறதுக்கு ஒரு பெஞ்சு ஓணும். அவங்க அம்மா பத்துங்கிறாங்க. அந்த பெஞ்சு ஓணுமா, பணம் போட்ட பிறகு அப்புறம் எடுத்து பண்ண பிறகு நீ பத்துக்கமான்றாங்க. அவன் எனக்குன்னு வச்சது இந்த ஒரு பெஞ்சு தான், இதை வேற நீங்கள் எதுவும் போனால் சுடுகாட்டுக்கு தாண்டா போய் போடணும்னு பெஞ்சை கொடுக்க மாட்டுறாங்க. அப்போ தான் சொன்னான் ராமகிருஷ்ணன் சொன்னது எவ்வளோ சத்தியமான விஷயம். பொய்யான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துன்னுக்கிறோம் அப்படின்றத உணர்ந்தான். அது மாதிரி எல்லாரும் பொண்டாட்டியும் நல்லவங்க, எல்லாரும் புருஷனும் நல்லவங்க, எல்லார் அம்மாவும் நல்லவங்க, எல்லா பிள்ளைங்களும் நல்லவங்க தான். நல்லவங்க மாதிரி இருக்கிறதால தான் நம்ம வாழ்ந்துன்னுக்கிறோம். கெட்டவங்கன்ற ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா வாழ்க்கையை போய் செதறி போயிடும். அதனால் உலக விஷயத்தில் நல்லவங்களாவே எல்லாரையும் நினைங்க, கடவுள் விஷயத்தில் அதை வச்சுக்காதீங்க. தூரம் வச்சுட்டு அதுக்கு அதை தேடுங்க. அப்போ தான் அதை அடைய முடியும். அதனால் அப்படி போங்க. நன்றிங்க. நன்றி. கொரோனாவோடு இறந்துட்டாங்க. கொரோனாவோடு இறந்துட்டாங்க. கேன்சர் இறந்துட்டாங்க. யாரு? எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அப்போது எனக்கு தெரியும் அம்மாவை பார்க்க முடியாது, வந்து பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல முடியாமல் ஆயிட்டு நான் கன்னியாகுமரியிலேருந்து வரேன். அங்கேருந்து இங்கே வர முடியாதுங்க. எனக்கு தெரியும் வர முடியாதுன்னு. ஆனால் அம்மா கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், இல்லை நான் வந்து பார்த்துடுவோம்மா, உனக்கு ஒன்றும் செய்யாதுன்னு. அம்மா இறந்துருவாங்கன்னு தெரியும் கண்டிப்பாக எனக்கு. அவங்க மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் திரும்ப அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன். அம்மா இறந்துட்டாங்க. கடைசி வரைக்கும் நான் வந்து பார்க்கவே இல்லை, வரவே முடியல என்னால் அங்கேருந்து. ஆனால் எனக்கு அது ஏற்றுக்கவே முடியல. அந்த மனசு எனக்கு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. அவங்கள பற்றி நினச்சாலே ஒரு நடுக்கம் வந்துடுது. பாவம் பண்ணிட்டோமோ,
வந்து பார்க்க மாட்டேன்னு தெரியும். ஆனால் நம்ம வந்து பார்த்துருவேன், உனக்கு சரியாயிரும், நான் உனக்கு சரி பண்ணிடுவேன்னு கடைசி வரைக்கும் தைரியம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். 1 வருஷம் வரைக்கும் வர முடியல. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தேன். இடைக்கிட அந்த நினைப்பு வந்த உடனே நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு. அந்த பதட்டத்தில் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டோம், அம்மாவை ஏமாற்றிட்டோம், வருவேன்னு சொல்லி அப்படின்ட்டு ஒரு மாதிரி அதை நினச்சாலே ஒரு ஒரு நடுக்க வர ஆரம்பிச்சிடும். எனக்கு என்ன எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல. இப்போ வரைக்கும் அது எனக்கு விட்டு போக மாட்டேங்குது. இடைக்கிட ஞாபகம் வந்துட்டுன்னா தூக்கத்திலே இருந்து அழுதுட்டு இருந்த மாதிரி இருக்கும். எப்பவும் அம்மாவை தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன செய்யணுன்னே தெரியல. ஆனால் இது வரலனாதான் தப்புமா. நல்ல பிள்ளைகளுக்கு அர்த்தம் எல்லாரும் மறந்துடலாம், ஆனால் பெற்றவங்களை மறக்கவே கூடாது. ஏன்னா நாம் எருமாட்டு வயத்தில் கண்ணுக்குட்டி எப்படி இருக்குமானா ஒரு குழவி கல் மாதிரி இருக்குமா. அதே ஒரு குழவி கல் மாதிரி தான் அம்மா வயத்தில் நாமளும் இருந்தோம். அப்படி குழவி கல் மாதிரி இருந்த நம்மளை அவங்க என்னெல்லாம் ரசித்தாங்களோ என்னெல்லாம் கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு வடிவமே வரும். அவங்க கோயிலாக போய் கடவுளாக கும்பிட்டாங்களோ அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளகிற அந்த குழவிக்கல் அந்த எண்ணத்தை அப்சர்வேஷன் பண்ணிக்கின்னு இங்கே உள்ள வடிவமாக மாறும். சரிங்களா? அவ்வளோ பாடுபட்டு வளர்த்தவங்க, தான் ரத்தத்தை பாலாக்கி கொடுத்தவங்க. இல்லை, இந்த கேன்சரில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே காஞ்சிபுரத்தில் தான் கூட்டி கொண்டு வச்சு பார்த்தேன். இறக்குறதுக்கு ஒரு 15 நாளைக்கு அப்புறம் என்னால் வர முடியல. அது வரை வந்துட்டு போனேன். நான் வந்துட்டு போய் 15 நாளில் அம்மா இறந்துட்டாங்க. அது வரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு அங்கே எங்கேயும் நடந்து. அதுக்கப்புறம் ஒரேடியாக ஊரடங்கு போட்டாங்க. இங்கேருந்து அங்கே போக முடியாது, அங்கேருந்து இங்கே வர முடியாது, பண வசதி கிடையாது. நிறைய ரூபாலாம் இருந்ததுன்னா எங்கேயோ கொண்டு ரூபாலாம் கட்டி எடுத்து வரலான்னு சொன்னாங்க. பண வசதி கிடையாது, வரவே முடியாது. அம்மாவே சொல்லிட்டாங்க, நீ வந்து என்ன பார்த்துக்கிட போகிறதில்ல, வர முடியாது, நீ என்ன நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்காத, அழுதுட்டு இருக்காத, நான் எப்பவும் உன் கூடயே இருப்பேன், நீ பயப்படாதன்னு. ஆனால் அந்த மனசு நம்மளுக்கு பெரிய பாவம் பண்ணிட்டோம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வரவே முடியாத நிலைமை. ஆனால் சரி, நம்ம அம்மா இல்லை, நம்ம அம்மாவை பார்த்துன்ற நிறவு வரவே இல்லை எனக்கு. எப்பவும் அந்த ஞாபகம் வந்ததுன்னா ஒரு கனவு மாதிரி வரும். அது அடிமனசில் இருக்கும் போல இருக்கு. அது வந்தாச்சுன்னா அம்மாவும் யாருக்கிட்டே கேட்டுகிட்டே இருக்கேன், என்ன எங்கள் அம்மாட்ட கொண்டு விடுங்க, எங்கள் அம்மாட்ட கொண்டு விடுங்க, எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு. 4 வருஷம் 5ஆவது வருஷம் பிறந்தாச்சு, இவ்வளோ கூட போக மாட்டேங்குது எனக்கு. போகாதுமா, நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்தாகணும். ஏன்னா இது வந்து என்னென்னா புதகுழி மாதிரி நம்மளை கவலை என்ற ஒரு இடத்துல தேங்கி நிற்க வச்சிடும். அது அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். அவங்க நினைவுகளை மாற்ற முடியாது. ஆனால் நிதர்சனமான உண்மைகளை நாம் ஏற்றிதான் ஆகணும். அதை ஏற்றுக்கலைன்னா நமக்கு அறிவு இருக்குன்றதுக்கு அடையாளமே இல்லை. எல்லாரும் போயிட்டாங்களே, அவங்க அம்மா அப்பா இருந்தாங்களாங்க, நாமளே நாளைக்கு இருக்க மாட்டோமே. அப்ப நாளைக்கு நம்ம பிள்ளைய அதை மாத்தணும் கஷ்டப்படுவாங்க. ஏமாத்துறது இல்லைம்மா. டாக்டர் கிட்ட போறோம், டாக்டருக்கு எல்லாமே தெரியும், நாடை பூச்சி இது போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன சொல்லுவாரு, 50,000 பீஸை கட்டு, அவரை காப்பாற்றிடுவாங்க. நம்பிக்கையை கொடுக்க வேண்டியது டாக்டரோட வேலை. பெற்றவங்களா பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பெற்றவங்களுக்கும் அப்படி ஒரு நாள் வரும். அப்ப என்ன பண்ணோம், பிள்ளைங்க நம்பிக்கை கொடுக்கணும். ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கிறேம்மா உங்க கூடவே, தைரியமா இருமா. இது இயற்கமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியம் கொடுத்தா தானே வாழ்க்கை. அது இல்லைன்னா என்ன வாழ்க்கை? நீங்க கொடுத்துக்கிறீங்க, அதை ஏமாத்துறது இல்லை. போற காலம் வரைக்கும் பரவாயில்லப்பா, ஒன்றும் ஆகாது அப்படின்னு தைரியத்தை கொடுக்குறது இயல்பு. அதனால நீங்க நல்ல காரியம் பண்ணியிருக்கிறீங்க. கண்ணீர் வரதுக்கான காரியம் இல்லை. நினைச்சு ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்த வேலையை அவங்க முடிச்சுட்டாங்க. நாம வந்த வேலையை நாம பார்க்கறதுக்கான வழியை இனிமேல் பாருங்கம்மா. உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா மைண்ட் அப்படி தூக்குங்க, அடுத்த வேலைக்கு நீங்கள் முன்னேறுங்க. அப்போ தான் இங்கேருந்து வெளியே வருங்க. சரிங்களா? இது இயற்கை. இந்த இயற்கை மாற்றத்துக்கு உலகத்தில் ஒரு சக்தியே கிடையாது. அதை முதல்ல நம்ம உள்வாங்கிக்கணும். இல்லைன்னு சொன்னால் எதிர்காலம் இருளாயிடும், நம்மளால் தெளிவாக சிந்திக்கவே முடியாது, இன்னும் ரிவர்ஸில் போயிடும். அது மகா பாவம். நமக்குன்னு இறைவன் கடமையை கொடுத்துருக்குறான், நமக்குன்னு குடும்பம் இருக்குது, நமக்குன்னு பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவ்வளோத்தையும் நாம தான் செய்யணும்னு ஒரு இடத்துல இருந்தால் கவலைப்பட்டு இருக்கவே கூடாது. அடுத்த அடி அடித்து நீங்கள் முன்னேறி போங்கம்மா. சரிங்களா? அதுதான் இதுக்கான விமோச்சனம். தயவு செஞ்சு இப்படி மாதிரி உட்காந்து அழுவதிலையும் புலம்புவதிலையும் அங்கேருந்து வெளியே வந்துடுங்க. இனி இந்த காரியத்தை பண்ணவே பண்ணாதீங்க. அது இயற்கை. அவங்க வந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க தைரியமாக போயிட்டாங்க. நாம் போகிறதுக்குள்ள அந்த வேலை. ஆனால் அவங்ககிட்ட எப்பவும் மகாபாரதத்தை பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்க முடிஞ்சிட்டு காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் எல்லாம்.
எப்பவுமே சாமி கதையை சொல்லிகிட்டே இருப்பேன். நம்மளுக்கு நம்ம பிறவின்னு இருந்தால் அழிவுன்னு ஒன்று எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது, எப்பவுமே கடவுளை பற்றியே யோசிச்சுட்டு நீ முன்னாடி போனால் நான் பின்னாடி வருவேன் அப்படிலாம் சொல்லி அவங்கள அளவிடலை. ஆனால் எனக்கு தெரியும்ல, அம்மா இறந்துருவாங்கன்னு தெரியும், போய் பார்க்க முடியாதுன்னு தெரியும். 15 நாளில் அவங்க சொல்லி தான் விட்டாங்க, 10 நாள் 20 நாள் தான் உண்டு, அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே சென்னையிலேருந்து அங்கே கன்னியாகுமரி போனோடனே ஊரடங்கு போட்டாச்சு, எங்கேயும் யாருமே போக முடியாது. டெய்லி ஃபோனில் பேசிகிட்டே இருந்தேன். ஒரு வாரத்துக்குள்ள அவங்களுக்கு பேச்சியும் வரல. அதோடு தெரிஞ்சுட்டு இவ்வளோ தான் இதோட முடிஞ்சுன்னு எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசிக்கிடுவேன். அந்த கஷ்டத்துலேயும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காமிச்சிக்க மாட்டேன். ஆனால் தனியாக இருப்பேன் பார்த்தீங்களா, இருக்கும்போது பைத்தியம் மட்டும்தான் பிடிக்கல. இந்த பாடம் தனியாக நீங்கள் முதல்ல தனியாக இருக்காதீங்க. மைண்டை நீங்கள் அடுத்தடுத்த வேலைக்கு போகணும். உட்காந்து யோசனை பண்ண ஆரம்பித்தா இங்கே எல்லாரும் ஆளுக்கு ஒரு வச்சுக்கிறாங்க. அழ ஆரம்பித்தா இங்கே 6 மாதிரி ஓடும். அதையும் தாண்டி கடந்து போகிறது தான் மனுஷனோட வாழ்க்கை. ஆர்வம் சுத்தமாக இருக்கும் எது வரைக்கும்னா ஓடிக்கினே இருக்கிற வரைக்கும் தான். எங்கேயாவது தேங்கி நின்றுதுன்னா அந்த ஆறு யாரும் பிடிக்க முடியாத அளவுக்கு போய் நின்றோம். மனுஷனோட வாழ்க்கையும் ஓடிக்கினே இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை. அதனால முதல்ல இதுலேருந்து வெளியே வாங்க. இதோட இதை பற்றி பேசாதீங்க. அம்மாவனை ஏமாத்தல அப்படிதானே, ஏமாத்துறது தைரியம் கொடுக்கறதுமா. நீங்கள் ஏமாத்தாம இருக்காங்க, தைரியம் கொடுக்குறோம். போகும்போது அவங்கள ஒன்றும் இல்லைம்மா தைரியமாக இருக்குமான்னு நம்ம தைரியத்தை கொடுத்து அனுப்பிக்கிறோம். அந்த தைரியத்தோட போயிடறாங்களா, வேதனையோட போகல. அதை நீங்கள் பண்ணிக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷமான வேலை. பாடம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த டிவியில் பார்த்து தான் வந்தேன், யார்கிட்டையுமே கேட்கல. செல்லில் பார்த்தேன். அப்போ சொன்னேன் ஒரு கோயில் அங்கே இருக்குது. இப்போவுமே இப்படியெல்லாம் இருக்குன்னு எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாது. அங்கே ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, எனக்கு அங்கே கோயிலுக்கு போனோம். இப்போ தான் எப்போ பார்த்தாலும் எதையா நினச்சி யோசிச்சிட்டே இருக்காள். அப்போ போட்டு அணிட்டு விட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு தடவை வந்துட்டு இங்கேருந்து போன உடனே இல்லை பாடம் பண்ணணுன்னு என்ன பண்ணுறான்னு கேட்க மாட்டாங்க. எனக்கு அமைதியாக ஒரு மணி கூட இருக்கணும், சவுண்டு யாருமே போடக்கூடாது, நல்லா ஒத்துழைப்பாங்க, எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டாங்க. உனக்கு இஷ்டத்துக்குறேன்னு அங்கேருந்து இவ்வளோ தூரம் தனியாக போகணும். தனியாக எனக்கு கையெல்லாம் ஆடுது ஒரு மாதிரி. அங்கேருந்து இவ்வளோ தூரம் நீ தனியாக போகிறதுனது சரி வராது, உனக்கு இங்கே உள்ள சாமியெல்லாம் கும்பிட முடியாது, உனக்கு அங்கே தான் போடணும். இல்லை அங்கே போனால் தான் எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு இப்போ முன்னாடி இருந்ததுக்கு நான் எவ்வளோ மாறி இருக்கேன். இப்போ அந்த சோகம், அப்புறம் வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம் வந்தால் கூட நல்லா யோசிப்பேன். அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். அவங்களுக்கு 2-3 நேரம் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு. இவ்வளோ கூட கவலைப்படவே இல்லை. கடவுள் என்ன வச்சிருக்கணும் அது அப்படியே நடக்க போகுது, யாரையும் மாற்ற முடியாது. நம்மள தைரியமாக வச்சு விடணும். பாடம் மட்டும் விடாமல் பண்ணிக்கிட்டே இருந்தோம், அதை மட்டும் விடவே இல்லை. ஆனால் முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் எல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த ஒன்றும் தான் இடைக்கிட்ட ஞாபகம் வந்துட்டுனா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணது மாதிரி ஆயிடும். இனிமேல் தைரியமாயிடுங்க, இனிமேல் போயிட மாட்டீங்க. அடுத்த பௌர்ணமி பார்ப்போம், என்ன சொல்றீங்க பார்ப்போம். ஆத்மா நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு.